திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 12வது அத்தியாயம் ஓனாவதி சக்கரம் பாடல் 1314 இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. மேவிய சக்கர மீது பலத்திலே கோவை அடையவே குரும் சிறுங்கென்றிட்டு தாவில் ரீங்காரத்தால் சக்கரம் சூழ்ந்தே பூவை பூவனா பதியை பின் பூசி. மேவிய சக்கரம் மீது வளத்திலே கோவை அடையவே குரோங் சுரோங் என்றிட்டு தாவில் இரீங்காரத்தால் சக்கரம் சூழ்ந்து பூவை புவனாபதியை பின் பூசியே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி வரையப்பட்ட இறைவனது கோயிலாக இருக்கும் புவனாபதி சக்கரத்தை சுற்றி அடைத்து இருக்கும்படி 4 வாசல்கள் வைத்து 2 வரிகள் கொண்ட ஒரு கட்டத்தை வரைந்து அதில் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் குரோம் ஸ்ரோம் என்னும் பீஜங்களை எழுதிவிட்டு தாமரை பூ போன்று இருக்கின்ற வடிவத்தில் ஹ்ரீம் எனும் பீஜ எழுத்தை மறுபடியும் சக்கரத்தை முழுவதுமாக சுற்றி இருக்கும்படி எழுத வேண்டும். பாடல் 1311 இன்று பார்த்துக் கொண்டிருக்கும் 1314 வரை கொடுக்கப்பட்ட முறைகளின்படி வரையப்பட்ட பிறகு தாமரை பூ போல இருக்கின்ற உலகங்களுக்கு அதிபதியாக சேர்ந்திருக்கின்ற இறைவன் இறைவியின் கோணாவதி சக்கரத்தை பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சரணையா தளத்துல கொடுத்திருக்கிறாங்க. கௌரியமா வாருங்கள். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைக்கான நம்ம சிந்திக்கிற மந்திரம் 1314. மேவிய சக்கரம் மீது வளத்திலே கோவை அடைவே குரோங் சிரோங் என்றிட்டு தாவியில் ரீங்காரத்தால் சக்கரம் சூழ்ந்து பூவை புவனாபதியை பின் பூசியே. இதுக்கான கமெண்ட்ரி the instruction should be carried out meticulously அப்படின்ட்டு அந்த சக்கரம் கொடுத்துட்டாங்க. அதை பார்க்கலாம். மேவிய சக்கரம் மீது வளத்திலே, மேவியன பொருந்திய, நம்ம பொருத்தி கொண்டு வருகின்ற அந்த சக்கரத்துல இன்னும் ரிமைனிங் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குன்ற மாதிரி அந்த சக்கரத்துல வளத்திலே வலப்பக்கம் கோவை அடையவே, கோவைங்கிறது இறைவின்னு சொல்லலாம், இல்லை கோக்குற கோத்து எடுக்கிற விஷயங்கள்னு சொல்லலாம். இங்க நம்ம இந்த சக்கரமும் இந்த யந்திரமும் கோத்து எடுத்துட்டு வர மாதிரி தான் எடுத்துட்டு வரோம், அப்படியும் பார்க்கலாம். ஆனா நான் இங்க கோவை இறைவின்னு இறைவனும் போட்டிருக்காங்க அகராதியில. நான் இறைவியா பாக்குறேன். அடைவே குரோங் ஸ்ரோங் என்று இட்டு, அடைவே அதே மாதிரி அடைவேங்கிறதுக்கும் 2 விதமாகவும் பார்க்கலாம். அடைவேன்னா இந்த வெளிப்பிரகாரம் இட்டு, அந்த சக்கரத்தை சுற்றி வெளிப்பிரகாரம் மாதிரி கட்டங்கள் இட்டு அங்கே குரோங் ஸ்ரோங் என்று இடணுன்றதையும் போட்டிருக்க, அப்படியும் பார்க்கலாம். நம்ம படத்தை பார்க்காம அதோட பொருள் என்னவா இருக்குன்ற மாதிரி பார்த்தோம்னா, குரோங் ஸ்ரோங் அப்படின்னா, அதாவது குரோம் ஸ்ரோம் அப்படின்னு இம்ம போட்டால் அது உலக வாழ்க்கைக்கான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நேற்று கூட பார்த்தோம், காமேஸ்வரியும் பணம் பதவி புகழ் அந்த மாதிரி விஷயங்களும், உடலும் மனமும் நல்ல நிலையில இருக்கிறதுக்கும் நோய்கள் தீர்றதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அந்த குரோம் ஸ்ரோம்ன்றதுனாலன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு குரோங் ஸ்ரோங் அப்படி இங்கு முடிகிறது இல்லையா, அந்த இங்கு முடிகிறது என்னன்னா இறைவனை அடையிறது. இங்க கோவை அடையவே, இறைவனை அடையவே, மோட்சம் அடையவே குரோங் ஸ்ரோங் இங்கு போட்டு அந்த மந்திரம் எழுதுனா அந்த மந்திரத்துக்கு என்ன பலன்னா, நந்தியம்பெருமான் அருள் கிடைச்சு நம்ம சிவத்தை மட்டுமே நோக்குற அந்த தன்மை நமக்கு கிடைச்சு சிவத்தை மட்டுமே நோக்கும் போது மனம் அமைதியாகி துரியம் துரியாதீதம் அப்படின்னு ஃபுல்லா நம்ம ஃபுல்லா சிவத்தோட சிவமாவே ஐக்கியமாகி இறைவனோட சேர்ந்து கலக்கிற நிலை, முக்தி நிலை நமக்கு வாய்க்கும்.
நமக்கு இந்த பாட்டுல 2 பாட்டுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த சக்கரம் வந்து முத்தி சித்தியே 2மே குடுக்க வல்லது. ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இது வந்து அனைத்துமே மூலாதாரத்துல இருந்து எல்லா சக்கரங்களும் இயக்கும்போது என்னன்னா, அது அந்த ஃபர்ஸ்ட்டு 3 சக்கரம் வந்து அ உலக வாழ்க்கைக்கானது தான். அந்த இதுவும் நமக்கு கைகூடும். அதுக்கு மேல இருக்க சக்கரத்துக்கும் மேல போறதுக்கும் இது வழி செய்யுங்கிறதுனால அந்த இறைவனை அடையவே ஸ்ரோங் என்று இட்டு அப்படின்னு நான் பார்க்குறேன். தாவியில் ரீங்காரத்தால் சக்கரம் சூழ்ந்து தாவு இலி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ரீங்காரத்தில் வந்து இந்த பெரிய ரியா நெடில் ரியா இருக்கு இல்லையா, அது தாவிலி போட்டிருக்காங்க. அதை வந்து 2ஆ பிரிச்சோம்னா தா இலி. தானா குற்றம் இல்லாத, குறை இல்லாத அந்த மாதிரி. இலினா இல்லாதது. இப்ப வந்து இங்க வந்து தாயிலி அப்படின்னு பார்த்தோம்னா, குற்றம் குறை இல்லாதது. இல்லாம வந்து ரீங்காரத்தால் சக்கரம் சூழ்ந்து. குற்றம் குறை இல்லாமல்னா, அந்த கேப்லாம் விடாம கரெக்ட்டா அத சுத்தி சூழ்ந்து போட்டிருக்காங்க இல்லையா? சுத்தி வந்து ஹ்ரீம் என்ற மந்திரத்த வந்து புவனேஸ்வரியோட மந்திரத்த அ சுத்தி குற்றம் குறை இல்லாம நம்ம வந்து அத சுத்தி வரையணும், சுத்தி எழுதணும். அப்புறம் பூவை புவனாபதியை பின் பூசியே. பூவைனா பெண் சக்தி, பெண் தெய்வமான புவனாபதியை இதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து பூசணை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பாடல் வந்து 1309 இருந்தே அந்த சிக்தி முத்தி கிடைக்கும். அவங்கள இந்த சக்கரத்தை வழிபட்டா அப்படி வழிபட்டாங்கிறதுல இருந்து குருவின் உபதேசம் நம்ம வாங்கி அங்க நியாசம் அதெல்லாம் நியாசம் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செம்பில் இந்த சக்கரங்கள் இட்டு 6 கோணங்கள் இட்டு அந்த 6 கோணத்துக்குள்ளேயும் ஹ்ரீம் ஸ்ட்ரீம்ன்ற மந்திரத்தை எழுதி அதில் 6 கோணத்திலையும் எழுதி நடுவுலையும் பிந்து சக்தியும் உள்ள வச்சு அங்கேயும் ஸ்ட்ரீம் ஹ்ரீம் என்று எழுதி அப்புறம் அந்த 6 கோணத்தில் தலையிலையும் வந்து ஹ்ரீம் என்று எழுதி அதை சுற்றி அழகான 2 வட்டம் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து 16 உயிரெழுத்துக்களை வந்து மகரமையோட சேர்த்து ஆம் இம் ஈம் எம் ஏம் அந்த மாதிரி அந்த மகரமையோட சேர்த்து எழுதி அதுக்கப்புறம் அதை வந்து 2 இருக்கிற மாதிரி 8 இதழ்கள் கொண்ட தாமரை வரைஞ்சி அந்த தாமரையில் வந்து ஸ்ரோம் என்ற மந்திரம் எழுதி ஹூம் என்ற மந்திரம் அந்த இதழ்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஹூம் என்ற மந்திரம் எழுதி இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது வந்து உலக வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாமே வந்துடுச்சு இதில். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் என்ற மந்திரத்தையும் எழுதி இறைவனை அடையிறதுக்கான மந்திரத்தையும் இதில் எழுதி இதெல்லாம் செஞ்சு நம்மளோட சக்தி தெய்வத்தை பூசணை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாமா வந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ எனக்கு தெரியல. இருக்கீங்களாம்மா? வாங்கம்மா. இல்ல எனக்கும் காமிக்கலைங்கம்மா. இருந்தாங்க, வெளில போயிருப்பாங்க போல. சரிங்கய்யா. நீங்க தொடர்ந்து உங்களோட கருத்து. இல்ல அதான் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த இதா முழு இது வரைக்கும் 3 மந்திரமா நம்ம பார்த்த இது வந்து இந்த இதில் வந்து முடிவடைகிறது. இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கு மேலே வந்து இதழ்கள் ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கு மேலே நம்ம குற்றம் குறையில்லாமல் ஹ்ரீம் வரையணும் அப்படின்ட்டு அந்த ஹ்ரீம் தான் புவனேஸ்வரி மந்திரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இருக்க மந்திரங்கள்லாம் தான் நான் வந்து ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா இது எப்படியும் கரெக்டாக வர முடியாது. ஏன்னா நம்ம படத்தை பார்த்தோன்னா ஹூம்ன்றதை நடுவில் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து சூழ்ந்து போடணுங்கிறது வந்து சைடில் எழுதியிருக்காங்க. எனக்கு வந்து இது படத்தோட நம்மளோட கருத்தை வந்து மேட்ச் பண்ண முடியல எனக்கு. நான் ஹ்ரீம்லாம் ஒரு இடத்துல நடுவில் வரணும், இடையில வரணும்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மாறி மாறி இருக்கிற மாதிரி எனக்கு அந்த புரிஞ்சுக்கிற அறிவு இருக்கான்னு தெரியல. எனக்கு அந்த படம் வந்து நம்ம கருத்துப்படி இல்லை, அதனால சரியா நம்ம இதை பாட்டை படித்து நம்மளால படத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த மந்திரங்கள் நம்ம சொல்றது அது தெரிஞ்சுக்கிறது நம்மளும் இறைவனை நோக்கி தான் போகணும். எப்படியும் நம்ம எனக்கே இப்போ 45 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உலக வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் ஒரு விஷயமும் இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால நம்மளும் எல்லாருமே நம்ம
நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஏஜ்ல தான் இருக்கிறாங்க. சின்ன வயசா இருந்தாலும் சரி. நான் இப்ப எல்லாரையும் பார்க்கறது ரத்னா ஆகட்டும், லயனா ஆகட்டும் ஒரு அண்ணன்ற மாரி தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் அந்த ஏஜ்ல தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல தம்பியா இருக்கலாம். ஆ ஆனா இதுக்கப்புறமும் நம்ம வந்து இறைவன அடையறதுக்கான ஸ்டெப்ஸ் ஒண்ணு ஒண்ணா எடுத்து சிவன நோக்கி நம்ம போகணுங்கிறதையும் இதுல வந்து ஞாபகப்படுத்துறாங்க. அந்த முக்தி அடையிற விஷயமாக இருக்கட்டும். அதனால நம்ம நம்ம மனத செம்மையாக்கி, மனத ஒருநிலைப்படுத்தி இறைவன நோக்கி நம்ம போகணுங்கிறத தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து 1314 வாட்சிப்பீங்க. அதனால என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாட்சிக்கிறேன். மேவிய சக்கரம் மீது வலத்திலே கோவை அடையவே குரோம் சிரோம் என்றிட்டு தாவில் ரீங்காரத்தார் சக்கரம் சூழ்ந்து பூவை புவனாபதியை பின் பூசியே அப்படின்னு சொல்றாங்க. மேவிய சக்கரம் அப்படின்னா நம்ம நேத்தே பார்த்தோம். ஏன்னா சிரோங்கென்று மேவிடே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா விருப்பத்தோடு அந்த மனதோட செயல் அந்த இடத்துல இருக்கு. அப்ப அதுதான் எதற்காக அதை விருப்பத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னா உய்விக்கக்கூடிய ஒரே வழி அதுக்காக. அப்போ அத வந்து நம்ம வந்து ரொம்ப விருப்பத்தோடு பண்ணும் பொழுது வளத்திலே அப்படிங்கிறாங்க. அப்ப இது எப்படி அத ஒரு 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 இது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னைக்குமே இடம் ஆக செய்யக்கூடிய சில விஷயங்கள் உண்டு, வளமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வளத்திலே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வளமா நம்ம அந்த எழுத ஆரம்பிக்கிறதே வளத்தில் ஆரம்பிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளமா போறது, இடமா போறது, இது எல்லாமே மூச்சு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அத வந்து சொல்றாங்க. கோவை அடையவே அப்படின்னா கோணம் இந்த இடத்துல இறைவன், தலைவன், அரசன், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த எதற்காக? ஏன்னா அவன் தான் மேய்ப்பன். நம்ம என்னமோ நினைக்கிறாங்க மற்ற மதங்கள்ல தான் இந்த வார்த்தை எல்லாம் இருக்குங்க. இல்லவே இல்லை. பசுபதி இருக்குல்ல, அப்ப அந்த மாதிரிதான் அந்த அவனை அடைய குரோம் சிரோங் என்று நேத்திக்கு சொன்ன அந்த குரோமுக்கும் சிரோமுக்கும் உண்டான இது. இப்ப நேத்திக்கு வந்து இந்த குரோம் சிரோம் எங்க இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இடத்துலயும் அதை எப்படி இடணும் அப்படின்னு எங்க இடணும்னு சொன்னாங்க. இதை எப்படி இடணும்னு சொல்றாங்க. வளமாக ஆரம்பித்து குரோம் சிரோங் என்று தாவில் ரீங்காரத்தார் சக்கரம் சூழ்ந்து அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல ரீம் இருக்கணும். அந்த ரீம் அந்த ரீம் அப்படின்னா அந்த ரீம்னு தனியா வராது, ரீமோடு சேர்ந்துதான் வர வேண்டும். அப்போ அந்த ரீங்காரத்தால் அந்த ரீம் அப்படிங்கிற அந்த பீஜம் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பீஜத்தால் சக்கரம் சூழ்ந்து அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பூவை புவனாபதியை பின் வீசியே. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, புவனாபதின்னு சொல்றாங்க, அப்போ அந்த இறைவன் வந்து இந்த புவனத்தை ஆளக்கூடியவன், புவனைக்கு பதியாக இருப்பவன், அப்போ ஆண் தான். அப்ப இது எம்பெருமானை குறிக்கக்கூடியது, இறையம்பெருமானை குறிக்கக்கூடியது, சக்தியை குறிக்கக்கூடியது அல்ல இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பூவை புவனாபதியை பின் பூசியே அப்படின்ற. சோ அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய புவனாபதி. இதே பிரயோகம் நம்ம ஒரு 4 ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பகுதி முன்னாடி 4 பகுதி முன்னாடி வரும். எதுவா வரும் அப்படின்னா எனக்கு அந்த வரி ஞாபகம் இல்ல. சிவமாக இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். இந்த பொருள் தரக்கூடிய ஒரு வரி. ஐ திங்க் பைரவ சக்கரம் திரிபுரையில வரும் அந்த வார்த்தை. அப்போ திருப்பி இந்த இடத்துல ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப முக்கியம்.
அவர் வந்து சிவத்தை வந்து அடையாளம் சொல்லக்கூடிய சக்தியாக அடையாளம் சொல்லக்கூடிய அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, வித்தியாசம் இல்ல வித்தியாசம் இல்ல வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டே வர்றாரு. இந்த மாதிரி இடங்கள்ல அவர் ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. பூவை புவனாபதியை பின் பூசியே அப்படின்றார். அப்போ பூவைன்னா நமக்கு தெரியும், பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் அது. அப்போ ஆனா நீங்க இந்த இந்த பீஜங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு பீஜம் தவிர இந்த ஹ்ரீமா இருக்கட்டும், குரோமா இருக்கட்டும், ஸ்ரோமா இருக்கட்டும், எல்லாமே வலிமையான பீஜங்கள். அது வந்து ஸ்ரீ மாத்திரம் தான் மகாலட்சுமி குறிக்கக்கூடிய, மிச்சம் எல்லாமே வலிமையான பீஜங்கள். ஆனா இந்த இடத்துல என்ன, அது யாருக்கு சொல்றாருன்னு பாருங்க, பூவை புவனாபதியை அப்படிங்கிறார். இந்த குரோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த அந்த இது வந்து மூச்சோடு சம்பந்தப்பட்டது. அந்த மூச்சோடு சம்பந்தப்பட்ட அந்த, ஏன்னா அந்த அஸ்வரூடான்னு நம்ம அங்கதேவதை ஒண்ணு சொல்லுவோம். அந்த அஸ்வரூடா யாரு அப்படின்னாக்கா குதிரைப்படையின் தலைவி. அந்த தேவியினுடைய, இப்ப நம்ம நவாவரணம் பார்க்கும்போது 9 சக்கரம் 9 ஆவரணங்கள் பாக்குறோம் இல்லையா, இல்ல ஒரு ஒரு ஆவரணத்துக்கு ஒரு தலைவிகள் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு அங்க தேவதைகள் இருப்பாங்க, அந்த ஆவரணத்துக்குன்னு தேவதைகள் இருப்பாங்க. இப்ப இவ யாரு அப்படின்னா அங்க தேவதை, பிஏ மாதிரி வச்சுக்காங்க. பிஏ இல்ல, அவளுடைய குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைக்கு தலைவியாக இருக்கு. அதனாலதான் அஸ்வாரூடா அப்படின்னு. இது வந்து லலிதா உபாக்கியானத்துல ரொம்ப அழகா அஸ்வரூடா பத்தி வந்திருக்கும். நம்ம லலிதா சகஸ்ரநாமத்திலையும் அஸ்வரூடா பத்தி நாமம் வந்திருக்கும். கோடி கோடி பீராவிரத்தாயே மறந்து போச்சு எனக்கு, லலிதா சகஸ்ரநாம நாமம் மறந்து போச்சு. ஆனா அந்த அஸ்வரூடா வந்து வந்திருக்கும். இதுல இந்த குரோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அஸ்வரூடாவை உயிர்ப்பிக்கக்கூடிய. அப்போ அஸ்வரூடா என்னது, குதிரை. குதிரைன்னா என்னது, மூச்சு. அப்ப அந்த மூச்சோடு தொடர்புடையது. அதனாலதான் சொல்றாரு, மேவிய சக்கரம் மீது வளத்திலே கோவை அடையவே ரோங் சிரோங்கிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஒரு ஒண்ணுக்கும் வலிமையான இந்த பீஜங்களுக்கு பின்னாடி எதை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. நீங்க இந்த எல்லாமே இந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே எது நம்ம எதை சரி பண்ணக்கூடியது அப்படின்னா, இந்த நம்மளுடைய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இத்தனை கோஷங்களையும் சரி பண்ணி நம்ம இதுல இருந்து தூய்மைப்படுத்தி வெளியில கொண்டு போறதுதான் இந்த அநேக சக்கரங்களினுடைய ஒரு, இந்த பீஜங்கள் எல்லாமே நமக்கு அதற்கு தான் உபயோகப்படும். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அன்னமய கோஷம் தாண்டி மனம், அந்த பிராணமய கோஷத்துல இயங்கக்கூடிய அந்த ஸ்தூல உடம்புகள், சூட்சும உடம்புகள், அந்த ஸ்தூலத்துல இருக்கக்கூடிய சூட்சுமங்கள். ஏன்னா நமக்கு மூச்சுனா என்னன்னு தெரியும், ஆனா அது சூட்சுமம் தான். ஆனா எங்க இருக்கு, அது ஸ்தூலத்துல இருக்கு. சோ அதை இயக்குவதற்கு, அதை சரி செய்வதற்கு, அப்ப இது வந்து அந்த அந்த பிராணமயம் தான் நம்ம அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய காடு, நம்ம ஸ்பிரிச்சுவல் கார்டுன்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிராணிக்கீலிங்ல எல்லாம் போகும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் ஆறாவை தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதான் அந்த நம்ம உடம்போட ஆறாவை தான் அளப்போம். அந்த அதை வச்சுதான் வியாதி என்னன்னு கண்டுபிடிப்போம், எந்த இடத்துல வியாதி இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதை ஹீல் பண்றதுக்கு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஆறா, ஹீலரோட ஸ்பிரிச்சுவல் ஆறாவை வச்சு கிளீன் பண்ணுவோம் அவங்கள. அப்புறம் எனர்ஜியை வாங்கி நம்ம அதை சரி சமன் பண்ணுவோம். கடைசியில என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பிரிச்சுவல் கார்டை கட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கார்டு, அந்த நோயாளிக்கும் நமக்கு இருக்குது. இல்லைன்னா அங்க இருந்து எனர்ஜி பாயிற மாதிரி வந்துடும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி இந்த பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பிராணமய கோஷத்தை சரி பண்றதுக்கு, பிராணமய கோஷத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உண்டான பீஜமாக இந்த குரோம் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்ரோம் அப்படிங்கிறது என்னது இருக்கு அப்படின்னா,
அது எங்க வேலை செய்யறது அப்படிங்கிறதுதான். சிரசு, சிகாய் அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து இந்த நாபில இருந்து உருவாகக்கூடிய இந்த மூச்சானது ஒரு ஒரு இடமா எங்க வேலை செய்யுது சிரோம் அப்படிங்கும் போது அது இன்னும் அடுத்தாப்புல அவரு இன்னும் அழகா சொல்லி தருவாரு. அதனால நம்ம அந்த இடத்துக்கு விடுவோம். அந்த மாதிரி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை சரி செய்து நம்ம அந்த புவனாபதியை சென்று சேர்வதற்கான வழியை காட்டி தருவது என்ன அப்படின்னாக்க இந்த புவனாவதி பூஜை. அதான் பூவை புவனாவதி அப்படின்றாரு. ரொம்ப அழகான இந்த இடம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அந்த மாதிரி சொல்லி நீங்க பூஜனை செய் அப்படின்னா அது எப்படி பூஜிக்கணும்னு அடுத்தாப்புல சொல்லுவாரு. ஒரு நம்மள இவ்வளவு அழகா இவ்வளவு நிதானமா ஒன்னொன்னு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய குரு நான் சந்திச்சது இல்லை இது வரைக்கும். அவ்வளோ அழகா எந்த ஒரு இடத்துலயும் தொய்வே இல்லாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் தன்மை கொடையாளன், பெரும் கொடையாளன் சொன்னால நம்பி அவருடைய திருத்தாள் பணிந்து என்னுடைய பகிர்தலை முற்றுகிறேன். நன்றிங்க அம்மா. அருமையான பார்வைம்மா. நீங்க சொன்ன மாதிரிதான் அவரோட கருணையாலதான் எத்தனையும் பார்த்துட்டு இருக்கோம். உண்மையா அதுக்கு அனைவருக்குமே நன்றி. இறைவனுக்கும் நன்றி, திருமூலருக்கும் நன்றி, நந்தியம் பெருமாளுக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1314வது திருமந்திரம். சக்கர அமைப்பும் பூசை முறையும். திருமந்திரம். மேவிய சக்கர மீது வலத்திலே கோவை அடைவே குரோங் சிரோங் என்றிட்டு தாவில் ரீங்காரத்தார் சக்கரம் சூழ்ந்து பூவை புவனாபதியை பின் பூசியே. பொருள். இப்படி அமைக்கப்பட்ட சக்கரத்தின் மேல் வலப்பக்கம் மாலை கோத்தது போல கிரோம் சிரோம் என்று குறித்து சக்கரத்தை சுற்றி குறையில்லாத ரீங்காரம் எழுதி சக்தியாகிய புவனாபதி தேவியை பூசிப்பாயாக. பூசித்தல்னா வழிபடுதல்னு அர்த்தம். கோவை என்ற சொல்லின் பொருள் மாலை, பூவை பெண்ணாகிய சக்தி, பூசி பூசிப்பாயாக. கழக வெளியீட்டில் அமைத்த சக்கர மீது வலப்பக்கத்தில் மாலை போன்று குரோங் சிரோங்கென்று வரைக. சக்கரத்தை சூழ்ந்து குற்றமற்ற ரீங்காரம் வரைக. அதன்பின் நாகனவாய் புள்ளினை ஒத்த உலக முதல்வியாகிய திருவருள் அம்மையை பூசிப்பாயாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. வாங்க ஐயா தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் ஆசான் மகான் அறிஞர் திருமூலருடைய ஆசியாலும் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைய மந்திரம் 4ஆம் தந்திரத்துல 12வது அத்தியாயத்துல புவனாபதி சக்கரம், அதுல மந்திரம் 8 அற்புதமாக எல்லோரும் விளக்கம் கொடுத்தாங்க. இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அந்த உலகத்தை உருவாக்கிய அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தை மையப்படுத்தியே அனைத்து மந்திரங்களுமே இருக்குது. இதுல சிறப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அறிஞர் பெருமக்கள் தன்னுடைய சிந்தனையில ஏற்கனவே நூல்கள் வழியாகவும் சிந்தனை வழியாகவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சிந்தித்து தெளிவோம். இன்றைய மந்திரம். மேவிய சக்கர மீது வளத்திலே, மேவிய சக்கர மீது வளத்திலே கோவையுடைய
குரோம் ஸ்ரோம் என்றிட்டு கோவை உடைய குரோம் ஸ்ரோம் என்றிட்டு தாவில் ரீங்காரத்தால் சக்கரஞ்சூழ்ந்து தாவில் ரீங்காரத்தால் சக்கரஞ்சூழ்ந்து பூவை புவனாபதியை பூவை புவனாபதியை பின்பூசியே. வணக்கத்திற்குரிய, போற்றுதலுக்குரிய, மதிப்பிற்குரிய அந்த பதி இறைவன். அவனை பூசிக்கணும். எப்ப அவன் நமக்குள்ள இருக்கிறாங்கிற அந்த வியூகத்தை அமைத்த பிறகு. இப்ப சக்கரத்தை வெளியில பேப்பர்ல வரைகிறோம். பேப்பருக்கு இன்னொரு பேர் உண்டு தமிழ் மொழியில, தாள் என்று. அப்ப தாள்ல வரைகிறோம். அப்ப இறைவனுடைய தாள் இங்கே இருக்குது நமக்குள்ள. அவன்தான் எல்லா எழுத்துக்களுக்கும் தாங்கி கொண்டிருக்கிற தாளாக இருக்கான். இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கிற தாள் என்பது அந்த வெளிதான். அதுதான் இறைவன். இறைவன் தான் அனைத்தையும் தாங்கி கொண்டு மட்டும் இல்ல, கரம் சூழ்ந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் மூல சக்தியாகவும் அதே மாதிரி சூழ்ந்து இயக்க சக்தியாகவும் இருக்கிறது அந்த தெய்வீகம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேவிய சக்கர மீது வளத்திலே இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அந்த சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரை எது? ஒவ்வொரு துகளுமே சுழன்று கொண்டுதான் இருக்கு. எல்லாமே சக்கரம் தான். கோடான கோடி சக்கரங்கள். அதாவது ஒவ்வொரு துகளுமே சுழலுது, ஒவ்வொரு அணுவும் சுழலுது. அந்த அணுக்கள் கூடிய கோவையுடைய என்று சொல்லும் போது ஒரு கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய உள்மையமும் இன்னொரு உள்மையத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. ஒவ்வொருவருடைய கருமையமும் இன்னொருடைய கருமையத்தோடு தொடர்பு கொண்டிருக்குங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். அதான் கோவையுடைய குரோம் ஸ்ரோம் என்றிட்டு சொல்லும் போது எல்லாத்தையும் இணைத்து வைக்கக்கூடிய அந்த மகாசக்தி அதுதான். இப்ப சூரியனுடைய மையத்தோட தொடர்பு கொண்டுதான் நவகோள்கள் சுற்றி வருது. இது ஒரு கோவையாக இருக்கு. இதே போல அப்படியே குடும்பம் குடும்பமா கொத்து கொத்து கொத்தா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இயக்கத்தை பாருங்க. எங்கேயாவது அந்த கோர்வை விட்டு போயிருக்கான்னு பாருங்க. இதை எல்லாம் எப்படி இருக்கு? அரௌண்ட் இல்ல, சரௌண்ட் என்ற அளவுல 360 டிகிரி எல்லா புறமும் அந்த குரோம் ஸ்ரோம் என்று சொல்லும் போது அந்த ஓங்காரத்தில் இருந்து எழுந்த அந்த அதாவது கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, அப்படியே அழுத்தக்கூடிய தன்மையில இருக்கிறதோ அந்த அழுத்தம் ஒரு மையம் கொள்ளும் போது மையத்திலிருந்து விடுபட்டு விரியக்கூடிய தன்மை. அந்த குவிதல் விரிதல் குவிதல் விரிதல் என்ற அளவுல அந்த செயல்படுத்த கொண்டிருக்கிறது தான் அந்த குரோம் ஸ்ரோம் என்று சொல்லும் போது குவிகிறது விரிகிறது குவிகிறது விரிகிறது என்ற அளவுல அந்த ஆற்றல் அப்படியே நிலை பெற்றிருக்கு. அந்த நிலை பெற்றிருக்கிற ஆற்றலை நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஒரு நிறைவாக ஒரு வரைபடம் போல தயார் பண்ணணும்னா அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அனுமானமாக உணரணும். முதல்ல அந்த உணர்வு வந்தத ஒரு தாள்ல நம்ம நினைக்கிறத சிந்திக்கிறத எப்படி எழுத்தாக நம்ம எழுதி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்றோமோ அல்லது சொல்லாக வெளிப்படுத்தி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்றோமோ, அதுபோல மனத்துக்குள்ள ஏறக்கூடிய அந்த அனுபவங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த மந்திரங்களும் இந்த சக்கரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சக்கரம் என்று சொல்லும் போது இது அப்படியே ஒரு செப்பு தகட்டுல எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா ஆற்றல் வருமானு பார்த்தா, சொல்லுக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று சொல்லும் போது சக்கர வியூகத்தை பார்க்கும் போதே அது அப்படியே மையம் கொள்ளணும். அங்கே மூளையில மையம் கொண்டு அதனுடைய சுழற்சியில அந்த சக்கர வியூகம் பூரா இங்க உள்ளுக்குள்ள வரணும். கேட்டா மட்டும் பத்தாது, அது பயிற்சியில அது அனுபவமாகணும். அனுபவங்களுக்கு தான் இந்த சக்கரை வேலை செய்யும். அதனால இது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாமே வளச்சுழலாக அந்த சூழ்ந்த அழுத்தத்துல 360 டிகிரி சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ் என்ற அளவுல சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக்கிருது. பஞ்சபூதங்களாக முதல்ல அந்த விண்ணாகி, அப்புறம் காற்று, அழுத்த காற்றுல நெருப்பு, நீர், நிலம்னு
ஒரு கோர்வையாகி இன்னும் அது நெருக்கத்துக்கு கொண்டு வரும்போது பல்வேறு கோள்களாக நட்சத்திரங்களாக இயங்கி கொண்டிருக்கு அப்படின்னா ரீங்காரத்தால் சக்கரன் சூழ்ந்துன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த அது ஒரு சுழற்சி, ஒரு இயக்கம்னு வந்துருச்சுனாவே அந்த சத்தம் வரும். இந்த சிறகுகளை அசைக்கும் போது எப்படி அந்த ரீங்கார ஒளி வருதோ அது போல நாம இந்த அசைவு, அந்த பூமியினுடைய அந்த அதிர்வு அசைவு போல இந்த பிரபஞ்ச அசைவு வரும்போது அங்க ஒரு ரீங்காரமாக அந்த எல்லா சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அந்த அலை இயக்கம் சூழ்ந்து இருக்கு. இப்ப நம்ம சூழ்ந்து ஒரு ஆறா இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர தொகுதியில இருந்துமே அந்த விரிவு இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் இருக்கு. அது எங்க முடியுதுன்னு பார்த்தா எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த புவனாபதி என்று சொல்லக்கூடிய அகில உலகங்களுக்கும் தாங்கக்கூடிய தன்மையில எல்லாத்தையும் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு இயக்கத்தை கொடுத்து கொண்டு அந்த ஆற்றலை அதுக்குள்ள அறிவாக இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீகத்தினுடைய தன்மையை நினைச்சு பார்த்தோம்னா போற்றிக்கொண்டே இருப்போம். அதனுடைய மதிப்பு உணர்ந்து இதையெல்லாம் உணர்ந்த பிறகு அவனை பூஜித்தா எப்படி இருக்கும்? பேரானந்தமா இருக்காதா? அனைவரும் அந்த பேரானந்த உணர்வோடு இறைவனை பூஜிப்போம். வாழ்வோம் வாழ்வாங்கு. இறைவா அருள்வாயாக. அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஓம் திருமூல திருமூல சரணம் சரணம். நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான பார்வைங்க. அகலமான இல்ல விசாலமான பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நம்ம இன்னும் நான் பார்க்கவே இல்ல அந்த மாதிரி. நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. பாடலும் அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா. நன்றி அம்மா. அம்மா ஒரு சந்தேகம். இன்றைய பாடல்ல அந்த 4 வாசல் விட்டு 2 கோடுகள் வரைந்து இரு பக்கம் அந்த இத குரோம் பீஜம் இரு வாசலுக்கு மட்டும் விட்டுருக்காங்க. இன்னொரு 2 வாசல் விடல. அதுக்கு ஏதாவது அது என்ன மாதிரியான ஒரு இதில் எடுத்துக்கிறது தெரியல. அதுக்கு எதுவும் விளக்கம் இருக்காங்க? கிருத்திகாமா நீங்க சொல்றீங்களா? புரியல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சொல்ல புரியல. அம்மா இப்ப வரிசையா பார்த்துட்டு வரோம். அதுக்கான படம், இந்த சக்கரத்தோட படம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த 4 வாசல்கள் வைத்து 2 கோடுகள் விட்டு செஞ்சிருக்காங்க இல்லைங்களா? ஆமா. அதுல அது இடம்புறமும் வலப்புறமும் மட்டும் குரோம் அப்படிங்கிற அந்த இதை கொடுத்துருக்காங்க. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அந்த இது கொடுக்கல. இப்ப நீங்க அதை பேசும்போது கூட சொன்னீங்க, நமக்கு அந்த இடமூச்சு வலமூச்சுன்னு கூட அந்த இது சொல்லியிருந்தீங்க. அது மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அது இல்லாம இடது வலது மட்டும் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு கேட்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, நான் மூச்சோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனாலதான் அந்த வலப்பக்கத்துல இருந்து ஆரம்பித்து இடப்பக்கத்துல நம்ம வைக்கிறோம். மேலும் கீழும் நம்மளுடைய உடல்ல மேலும் கீழும் எங்க இருக்கு அந்த இடத்துல இது மூச்சோட சம்பந்தப்பட்டதுனால அந்த இடத்துல அவங்க அந்த பீஜத்தை வைக்கணும். மேல கீழே இல்லங்கிறது நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்படிதான். ஏன்னா எப்படிப்பா எந்த மாதிரி ஒரு சில சக்கரங்கள் எந்த பக்கம் திருப்பி வச்சாலும் சரியான இது கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த பக்கம் மேல் நோக்கி இருக்கணும்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சண்முக கோலம் அப்படிங்கிறது அந்த அறுகோணம் மேல் நோக்கி இருக்கிறது தான் சரியான டைரக்ஷன். அந்த ஒரு புஸ்தகம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் தான் கரெக்டானது. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல அப்ப எது மேல் எது கீழ் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம மூச்சோட சம்பந்தப்பட்டிருக்கனால வலதும் இடதும் இந்த சிரோம் அப்படிங்கிற ஒரு இதை நமக்கு தராங்க. பீஜத்தை அந்த இடத்துல நினை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை வளமுடன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு குறிப்பு தரட்டுமா? அதாவதுங்கய்யா, இப்ப நான் ஆட்டோ கேட்ல டிராயிங் எல்லாம் போடுவேன்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் விசாலமா இருக்கும். அந்த வரக்கூடிய அந்த தளம் மாதிரி தான் இந்த ஸ்பேஸ்னு வச்சுக்கிறீங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம தேர்ந்தெடுத்துக்க முடியும். அப்ப இந்த உடல்ல வந்து சதுரமாக ஒரு இடத்தை நாம தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்ப சதுரம் என்று சொல்லும்போது அந்த மூலாதாரத்துக்கு 4 பக்கம் உள்ளது தான் சதுரமா தான் அந்த மூலாதார மையத்தை குறியீடா போடுறாங்க. அந்த பூமியினுடைய தன்மையை காட்டுறதுக்கு. ஒரு சதுரம் என்று சொன்ன பிறகு, ஆனா அதுல எனர்ஜி எப்படி இயங்கும்னா சதுரமாக இருந்தாலும் அந்த எனர்ஜி வந்து சுழல் பாத்தீங்கன்னா வளச்சுழலாக ஒரு சக்கரம் போலதான் சுழலும். அது வட்ட வடிவத்துல தான் வரும். வட்டம்ங்கிறது நம்ம போடும்போது வட்டமா இருக்கு. ஆனா அது வந்து உருண்டையாத்தான் அந்த எல்லா இயக்கமுமே. ஏன்னா அது சரௌண்டிங், அரௌண்ட் இல்ல சரௌண்ட். அதனால அது அப்படித்தான் சுழண்டுகிட்டு இருக்கு. அப்ப அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து வால்யூம்ல இயங்குது. அதாவது 2 டைமென்ஷன்ல இயங்குறது இல்ல. அது 3 டைமென்ஷன், இன்னும் 4D 5Dன்னு எத்தனை டைமென்ஷன் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளவு இயக்கங்கள் எல்லா டைரக்ஷன்லயும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அத ஒரு மையத்தை கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த 360 டிகிரிக்கு நம்ம எப்படி கணக்கு போட முடியும்? அத்தனை டைமென்ஷன்ல அந்த அந்த பரிமாணத்துல அது இயங்கி கொண்டிருக்குது அந்த இயற்கையினுடைய தன்மை. இப்ப அமைதியா உட்கார்ந்து கூர்ந்து கவனிக்கும் போது அந்த சுழற்சிங்கும் போது வட்டம் தான். இப்ப ஒரு மாலைன்னு எடுத்துக்கிட்டா 2 முனை தான் இருக்கும். அந்த ஒரு முனையை இன்னொரு முனையோட இணைக்கும் போது அது வட்டம். அப்ப தொடங்கிய இடத்திலேயே வந்து அப்படியே முடியுதுங்கும் போது அந்த சுழல் அது வட்ட வடிவுல இயங்குது. தொடங்குற இடம், முடிகிற இடம். முடிகிற இடமே மறுபடி தொடங்குற இடமாவும் இருக்குது. தொடங்குற இடத்திலேயே மீண்டும் வந்து முடியுது. அப்ப குரோம் ஸ்ரோம்ங்கிறது வந்து அந்த மையத்திலிருந்து விரிவதும், விரிந்தது மறுபடியும் மையம் நோக்கி சூழ்ந்து அழுத்தி இருப்பு வைப்பதும், இருப்பு இயக்கம், இருப்பு இயக்கம்ன்றது அந்த தொடர்ந்து இருக்குது. அப்ப எனர்ஜிக்கு வந்து இந்த 2 தன்மைகள் தான். இடத்த வந்து நீங்க எப்படி வேணாலும் போடலாம். எந்த இப்ப நார் சதுரம் மட்டும் இல்ல, எத்தனை கோணங்களாகவும் அதை பார்க்கலாம். அதை எப்படி வேணாலும் புள்ளி வச்சு கோலம் போடும்போது கோலம் எப்படி எப்படிலாம் அமையுது பாருங்க, விதவிதமா அமையுது பாருங்க. எவ்வளவு ஆனந்தமா ஒவ்வொருவரும் அந்த கைத்திறனை காட்டுறாங்க. இப்ப மனிதர்கள் வரையக்கூடிய இந்த கோலமே விதவிதமா இவ்வளவு அழகமா இருக்குன்னா, அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற கோலத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? விதவிதமான கோலங்கள். அந்த காலம் செய்த கோலம்னு சொல்ற மாதிரி அது எத்தனையோ விதத்துல அழக தனக்குள்ள இருந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்குது. அதனால இயற்கையினுடைய விந்தைகளை, அற்புதங்களை நாம எப்பொழுதுமே வியப்போட தான் பார்க்க முடியுது. அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே. அது அருளிக் கொண்டிருக்கிறது. நமக்கு அப்படியே இயற்கையில அத்தனை வளங்கள் கொட்டி கிடக்குது. அது வாழ்நாள்ல சிந்திச்சு கொண்டிருந்தாவே பேரானந்தம் தான். ஆனா உலக விஷயங்கள்ல மனசை ஈடுபட்டு அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, சாதி, மதம், இனம், தேசம், மொழி இப்படி பல்வேறு வகையில மனித மனசை கொண்டு இன்னைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்துல எங்கும் நிறைந்த அந்த இறைவனை நினைச்சு, இறைவன் ஒருவன் தான், பிரம்மம் ஒக்கட்டி, பிரம்மம் ஒன்றுதான் என்ற அந்த நிலையில அதனுடைய இயக்கம் இருப்பை பத்தி நம்ம சிந்திக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இந்த இடத்துல நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பை கொடுத்த குருவுக்கும், மேலும் இந்த தளத்தை நடத்தி கொண்டிருக்க அரிமா அழகேசன் ஐயா அவர்களுக்கும், வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி 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 கீர்த்திகா, நன்றி தியாகராஜன். நிறைவு செய்வோம் நேரம் பற்றி. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3